நான் பல மாநிலங்களை பிடிஆர் பேசிருக்கேன். இன்னைக்கு பிடிஆர் ஒரு நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட, இந்தியாவிட்ட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசுறேன்னா இந்தியா மொத்தம் பார்க்குது. அவருடைய அறிவு, அவருடைய விஷன் இந்தியா மொத்தம் பார்க்குது. யார் அவரு? ஏதோ வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றதில்ல. வந்து உடனே எம்எல்ஏ ஆனாரு. எத்தனை வருஷம் வேலை பார்த்தாரு, 2 வருஷம் வந்து மினிஸ்டரா இருக்காரு, எத்தனை விஷயங்களை பேசியிருக்காரு. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இந்திய அரசியல திரும்பி பார்க்கிற அரசியல்வாதி யாராவது இருந்தா அதுல மதுரையோட பெருமை பிடிஆர். அந்த நண்பனை பத்தி பேச வந்திருக்கேன். 2 பேருக்கு போட்டின்னா, சமமான போட்டின்னா நான் பாக்குறப்ப எனக்கு பிடிஆர் யாருன்னு சொன்னா அவர் 2 தடவை இதா இருக்காரு, மினிஸ்டரா இருக்காரு, இவ்வளவு பண்ணிருக்காரு, ரெக்கார்டு இருக்கு. உன்னுடைய ரெசிப்ட் எங்கப்பா? எதை நம்பி நான் என் நாடை உன் கையில கொடுக்கறது? இதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு மக்களே. எனக்கு யார் மேலேயும் வெறுப்பும் இல்லை. மாற்றம் வேணும், மாற்றம் வேண்டான்னு யாரும் சொல்றதில்லை. மாற்றம் மட்டும்தான் மாறாதது. ஆனா எந்த மாதிரியான மாற்றம்? ஏமாற்றம் ஆயிடக்கூடாது இல்லையா? ஏமாற்றம் ஆயிடக்கூடாது இல்லையா? மாற்றம், முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை நம்ம ஏத்துக்கலாம். இது சீரழிவு. இந்த சீரழிவை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? பேசுற பேச்சன்னா தரம் என்ன? யாரை பத்தி அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதை யோசிக்கணும். அந்த பேச்சை கேட்டுதான் நான் பிடிஆருக்கு சொன்னேன், உங்களுக்கு அந்த தரமான பேசு வராது, நான் வந்து பேசுறேன். நான் எனக்காக பேச மாட்டேன், மக்களுக்காக, மக்களோட நின்று பேசுறேன் அப்படின்னு தான் வந்திருக்கேன். மக்களே, நான் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த அடிமை கும்பல் என்ன இருக்கோ, இந்த சினிமா கும்பல் இருக்கோ, அது வேணுமா? நம்ம திராவிட மாடல் வேணுமா? அதை நீங்க யோசிக்கணும். இன்னொரு வார்த்தையும் சொல்றேன், இது டிஎம்கேக்கோ அதிமுக அணிக்கோ நடக்கிற தேர்தல் இல்லை. இது விஜய் சொல்ற மாதிரி டிவிக்கோ டிஎம்கேக்கோ நடக்கிற தேர்தல் இல்லை. ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடக்கிற தேர்தல், தன்மானத்துக்கு நடக்கிற தேர்தல், சுய ஆட்சிக்கு நடத்துற தேர்தல், மாநிலத்து எல்லா விஷயத்தையும் காப்பாற்றுறதுக்கான தேர்தல். மதுரை வீரமண்ணு 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 சொல்றீங்க, கேள்விப்பட்டிருக்க. அதை செஞ்சு காட்டுறீங்கன்னு நான் நம்புறேன். நல்லது நடக்கும். சின்ன மனஸ்தாபம் இருக்கு. உள்ளே வர நீ மதுரையை இன்னொரு மணிப்பூர் ஆக்க வர, இது நான் பயப்படுது சார். அவங்க என்ன செய்ய வர்றாங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார் அதிமுக இந்த கூட்டணியும் அவரும். அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்ல, டப்பா சர்க்கார் ஆக போகுது. ஏனென்றால் இன்ஜின் டிரைவர் டெல்லியில இருப்பான், இதுல எல்லா டப்பாக்கள் சத்தம் போட்டுருக்க. இது நம்மளுடைய தன்மானத்துக்கோ தமிழனுக்காக தமிழ்நாட்டுக்காக நிற்குமாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவன் வெளியே இருக்கிற பாம்பு ஓகே, அவனுக்கு நம்ம நாடை விற்கிற ஒரு அணி இருக்குல்ல, அந்த அணிக்கு நம்ம ஓட்டு போட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? முதல் ஒரு பாம்பு தவளை கதை சொன்னேன். ஒரு மாநிலம், ஒரு குளம்னா, ஒரு கிணறுன்னா அதுல இருக்கிற தவளைகள் வாங்க தமிழ்நாட்டில். அதுல வர தான் தான் தலைவர் ஆகணும் ஒருத்தன் கேட்கறான். அப்படி எல்லாம் ஆக முடியாது. நீ இப்போது தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பத்தி என்ன யோசிக்கிற? அட வைக்க மாட்டியா? எங்களுக்கு பெருமை சேர்த்தாங்க, அதான் முடியாது, நான் வரேங்கிறான். முடியாதுன்னா அவன் வெளியில போறான். எங்க போறான்? ஒரே ஒரு ஓட்டை இருக்கு வெளியில போவதுக்கு. அந்த ஓட்டை தவளைகள் பாதுகாப்புக்காக, நம்ம மாநில உரிமை யாரும் கருக்க கூடாதுக்காக, நமக்கு மட்டும் தெரிஞ்ச வெளியே போறதுக்கு வர்றதுக்கு. அது வழியா போய் வெளியில பீஜா பாஜகங்கிற ஒரு பாம்பை பார்த்து, உன்னை சாப்பிட போறோம். நான் வேணானே, நம்ம ஊருக்கு நிறைய சாப்பாடு இருக்கு, ஆனா உள்ள வர முடியாது, நான் கூட்டு போறேன், வாங்கினே. நீங்க வந்துட்டு எவ்வளவோ சாப்பிட்டு என்ன அந்த தலைவர் ஆகினேன். அந்த பாம்போட வில்ல வந்தா திராவிட மாடல் கேட்டுட்டு நமக்குள்ள பேச வேண்டியது, அன்பத்துல ஏண்டா கூட்டு வந்தேன், அதெல்லாம் முடியாது. நீ என்ன வளர விட மாட்டேன் இல்லையா? உனக்கு தகுதி இருந்தா வளர வேண்டாம் மக்கள். அதெல்லாம் இல்லை, நான் இப்படிதான் வருவேன்.
அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற வேலை பார்க்கறவங்கள அவன் மேல இடி கேஸ் போடு. இவனை சாப்பிட்ட பாம்பு நார் தவளைய சாப்பிட்ட பிறகு இவனுக்கு தெரியாது போனா பாம்பு போகாது, அது எல்லா கவலையும் சாப்பிட்டு இவனையும் சாப்பிட்டு இங்கதான் இருக்கு. இந்த அடிமை மாடல் நமக்கு வேணுமா? மூணாவது மாடல் சினிமா மாடல். நானும் ஒரு நடிகத்தான், எதையும் செல்லாம கூப்பிடுறேன், எனக்கும் வில்லனாவே பேரு கொடுத்துருக்கீங்க, ஆனா அதை நான் ஓல்டுக்கு பயன்படுத்த மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அது நீங்க எனக்கு கொடுத்திருந்த அன்பு என்னுடைய திறமைக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு வினோதம் நான் கொடுத்ததுனாலதான். ஆனா அரசியல் வரணும்னா மக்களை பத்தி தெரியணும், விஷயம் தெரியணும். அது எதுவுமே தெரியாம அந்த செலவாக்கு வச்சு விஜய் அவர்கள் வராது. வரணும் வர வேண்டாம் சொல்லுவேன். நான் இப்ப பேசுறது ஏதோ அவர் மேல வெறுப்போ அவர் மேல பகையோ இல்லை. நான் மக்களுக்காக மக்கள பொறுத்துல சில கேள்விகள் மட்டும்தான்.